வந்து ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா, அதனால் வெறுமனையாக பிசைங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கலாம். இது வந்து மூடி வச்சிடலாம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். கடுகு போட்டாச்சு, 2 வெங்காயத்தையும் போட்டாச்சு. அந்த பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேனே. ஒரே ஒரு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொட்டையை தூக்கி நம்ம உள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி. ஓகே, கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பெருசாக போடலாம் சப்பாத்தி. இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு எடுத்துகிற அப்படிதான் வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அப்படி அல்டிமேட்டாக இருக்கும்.